ரொம்பவே ஒரு சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடுபடுத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மூணுத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிய வெந்து வரணும். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். சிக்கன் வெந்து அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா விட்டு வருங்க. பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. 6 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லா பக்கமுமே கலந்து வர்ற அளவுக்கு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ ஃபைனலாக இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது ஒரு 3 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு இப்போ இது பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இதில் எந்த தண்ணியும் சேர்க்கலைங்க. அந்த சிக்கனில் விட்டு வந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு குழம்பா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்கான ஒரு கிரேவியாக தான் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட